இயற்கையோடு இணைந்து வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பருவதமலை தமிழன். மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெயில் காலமோ மழைக்காலமோ எல்லா நாளிலும் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ்ன்ற பெயரில் கெமிக்கலை குடிச்சு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துடுறாங்க. ஆனால் அந்த கெமிக்கல் ஜூஸை குடிக்கிறதுக்கு பதில் வாரத்தின் 7 நாட்களுக்கும் 7 வகையான சூப்பை பற்றி நான் சொல்கிறேன். இந்த 7 சூப்பை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தி குடிச்சின்னு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது என்னென்ன சூப்புன்னு நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன். ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒவ்வொரு சூப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடிங்க. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை என்ன சூப் குடிக்கிறீங்கன்னா மண்தக்காளி சூப். இந்த மண்தக்காளி சூப்பை குடிப்பதன் மூலம் வாய்ப்புண், வயிற்றுப்புண், வயிற்று வலி போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைக்கு இந்த மண்தக்காளி சூப் பல வகைகள் உங்களுக்கு பயன்படுகிறது. அடுத்ததாக வாரத்தின் 2வது நாள் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நீங்கள் முடக்கத்தான் சூப்பை குடிங்க. இந்த முடக்கத்தான் சூப்பை குடிப்பதன் மூலமாக உங்கள் உடம்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுனா நான் பார்க்கலாம். இந்த சூப்பு சாப்பிடுவதன் மூலமாக உங்கள் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா வாத நோய், கை கால் மூட்டு வலி, நாள்பட்ட வலி போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைக்கு இந்த சூப் தீர்வு கொடுக்குது. அடுத்ததாக இருமல், மார்பு நோய், வீக்கம், ஆஸ்துமா, காச நோய், தலைவலி, காமலை, கைத்து வலி ஆகிய பல்வேறு பிரச்சனைக்கு இந்த சூப் ஒரு சிறந்த சொல்யூஷனாக இருக்குது. இந்த வாரத்தின் 3வது நாளான செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கின்னு ஒன்று இருக்கும். அந்த வெள்ளை முள்ளங்கி சூப்பை குடிங்க. இதை குடிப்பதன் மூலமாக வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல், சிறுநீரக கோளாறு, இருமல், கல்லடைப்பு போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைக்கு இது சிறந்த சொல்யூஷனாக இருக்குது. இந்த வெள்ளை முள்ளங்கி சூப்பை குடிப்பதன் மூலமாக ஆண்மை நம்மளுக்கு பெருகுது. இதுவும் ஒரு சிறந்த பலனை அளிக்குது. புதன்கிழமை நீங்கள் சிறுகீரை சூப்புன்னு ஒன்று இருக்கும், அதை சாப்பிடுங்க. இந்த சூப்பை நம்ம சாப்பிட்றது மூலமாக கண் நோய்கள், புண்கள், சிறுநீர் எரிச்சல், வீக்கம், பித்த நோய் ஆகியவை தீரும். அடுத்ததாக குரல் நம்மளுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா கிளீனாக இருக்கும். இந்த சூப் சாப்பிட்றதன் மூலமாக இந்த சூப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா சிறுகீரை சூப். இந்த சிறுகீரை சூப் வாங்கி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். அடுத்ததாக வாரத்தின் 5வது நாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைன்னு இருக்கும். அந்த அகத்திக்கீரை சூப் நீங்கள் குடிச்சீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சூடு தணிஞ்சு உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இதை சாப்பிட்றதன் மூலமாக உங்கள் உடம்புல இருக்கிற பித்தம் குறையும், சைனஸ் நீங்கும். பீடி, சிகரெட்னால உடம்புல இருக்கிற நச்சு, தேவையில்லாத நச்சுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப் சாப்பிட்றதன் மூலமாக வெளியேறிடும். அடுத்தது வாரத்தின் 6வது நாளான வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் சூப். முட்டைக்கோஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த முட்டைக்கோஸ் வாங்கி இதை நீங்கள் சூப்பாக செஞ்சு பயன்படுத்தலாம். இந்த சூப்பால் உடம்புல என்னென்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு சாப்பிட்றதன் மூலமாக வயிற்றுப்புண், வயிற்று வலி போன்ற பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வளிக்குது. மேலும் இரும்பு சத்து இதில் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூப்பு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக வாரத்தின் 7வது நாள், அதாவது கடைசி நாளான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த வாழைத்தண்டு எடுத்து அதையும் நீங்கள் சூப் செஞ்சு சாப்பிட்டா அதன் மூலமாகவும் உடம்பு நல்லா இருக்கும். அதால் என்னென்ன பலன் இருக்குது நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வாழைத்தண்டு சூப் சாப்பிட்றதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகள், சிறுநீரக பிரச்சனை, சிறுநீர் கற்கள் மற்றும் நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை குறைச்சி உடம்பு சூட்டை தணிக்கும். மேலும் இந்த வாழைத்தண்டு சூப்பை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை பெறும். நான் இந்த வீடியோவில் சொன்ன சூப்பெல்லாம் நீங்கள் வாரத்தில் 7 நாளும் சாப்பிட முடியலனாலும் எதனா ஒரு நாளில் சூப்பை சாப்பிட்டு உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றம் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா இவன் சாதாரணமாக சூப்பு சொல்லிட்டு போயிட்டான், இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கில் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் ஆரோக்கியமான தகவலுக்கு நம்ம பக்கத்தை பின்தொடருங்க.